அன்பு வணக்கங்கள். இது உங்கள் கேபி ஸ்கொயர். கைவேல் களிற்றோடு பூக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு போர் வீரன் ஒரு யானையை எதிர்கொண்டு அந்த யானையில வில்ல எரிஞ்சிட்டான். அதுக்கடுத்து ஆயுதத்தை தேடுறான் எதிரிகளை அழிக்கிறதுக்கு. அப்பதான் அவன் நினைக்கிறான் நம்ம மார்புல ஒரு ஆயுதம் இருக்குன்ட்டு அதை எடுத்து எதிரி அழிக்கணும்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? அதுதான் நம்மளோட வீரம். அதாவது இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நான் கடந்த ஒரு மாதங்களா வீடியோ போடலை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் மன அளவில் விட்டுருக்கீங்க உங்களோட முயற்சியை. அதாவது ஒருத்தவங்க அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க, இன்னொருத்தவங்க உழைப்பை நம்புவாங்க. நம்ம எப்பயுமே உழைப்பை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதிர்ஷ்டம் எப்பயாவது ஒரு டைம் தான் கை கொடுக்கும், ஆனால் உழைப்பு எப்பயுமே உங்களை கைவிடாது. ஸோ நீங்கள் நடந்து போக பாதை இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒருபோதும். கண்டிப்பாக நீங்கள் நடந்தாலே அது ஒரு பாதை தான். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் போகணும். கண்டிப்பாக உங்களோட முயற்சியை விடக்கூடாது. இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வரப்போகுது. அதுக்கு உங்களோட முழு முயற்சியும் நம்ம போய்கிட்டு இருக்க பாதை சரியானதுன்னு மட்டும் நினச்சி கண்டிப்பாக படிங்க, ஜெயிக்கலாம். அதுக்கு எப்பயுமே இந்த உறுதுணையாக இந்த கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் உங்களோட இருக்கும். நன்றி, வணக்கம்.